பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா புத்தகம் 45 அதிகாரம் 11 இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாச வீரன் என்று அழைக்கப்பட்ட ஜார்ஜ் முல்லர் மிக சிறந்த ஒரு ஜெப வீரர். ஒரு முறை அவர் கியூபெக்கில் நடைபெற ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக அவர் கப்பலில் பிரயாணப்பட்டார். ஜார்ஜ் முல்லர் கப்பல் கேப்டனை அழைத்து, நான் சனிக்கிழமை மத்தியானத்திற்குள் கியூபெக் செல்ல வேண்டும் என்றார். அதற்கு அந்த கப்பல் கேப்டன், அது முடியவே முடியாது, எவ்வளோ அடர்த்தியான மூடுபனி காணப்படுகிறது பார்த்தீர்களா என்றார். அதை கேட்ட ஜார்ஜ் முல்லர், இல்லை, என் கண்கள் மூடுபனி எவ்வளோ அடர்த்தியாக இருக்கிறது என்று பார்க்க போவதில்லை, மாறாக எல்லா சூழ்நிலைகளையும் ஆளுகை செய்கிற என் கர்த்தர் எவ்வளோ பெரியவர் என்றே என் கண்கள் பார்க்கும். கடந்த 57 ஆண்டுகளில் இதுவரை ஒரு முறை கூட நான் போக வேண்டிய இடத்திற்கு தாமதமாக போனதில்லை என்று கூறிவிட்டு தனியாய் போய் ஒரு ஜெப அறையில் போய் உட்கார்ந்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் மிகவும் எளிமையான ஒரு ஜெபத்தை செய்து கொண்டு ஜெபத்தை முடித்தார். அவர் ஜெபத்தை முடித்தவுடன் கப்பல் கேப்டன் அவருடைய ஜெப அறைக்குள் வந்து ஜார்ஜ் முல்லர் அவரை பார்த்து, நீங்கள் ஜெபிக்க அவசியம் இல்லாமல் போய்விட்டது, கதவை திறந்து தேவன் செய்த அற்புதத்தை போய் பாருங்கள் என்றார். ஒரு நிமிடத்தில் மூடுபனி எல்லாம் விலகிவிட்டது. ஜார்ஜ் முல்லர் குறித்த நேரத்துக்கு முன்பாகவே கியூபெக் போய் சேர்ந்து அந்த நற்செய்தி கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்களும் படகுல போகும்போது பலத்த சுழல் காற்று உண்டானது. படகு நிரம்பத்தக்க அலைகள் அதன் மேல் மோதியது. சீசர்கள் பயத்தினால் கப்பலின் பின்னணியில் தூங்கிக் கொண்டிருந்த இயேசுவை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது கவலையிலையா என்றார்கள். இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி, இறையாதே, அமைதலாயிரு என்று கட்டளையிட்டார். அப்பொழுது காற்று நின்றது, ஒரு மிகப்பெரிய அமைதல் உண்டானது. நம்முடைய வாழ்க்கையில் பயணத்திலும் நம்முடைய பிரயாணத்தை தடுக்கும்படியாக பல சூழ்நிலைகள் வந்தாலும் சர்வ பூமிக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவரே சூழ்நிலைகளின் மேலும் இயற்கைகளின் மேலும் ஆளுகை செய்கிறவர். ஆகவே நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் அகற்றுவார். நாம் முன்னேறி செல்ல வேண்டிய அமைதியான, பாதுகாப்பான, சாதகமான சூழ்நிலைகளை தேவன் நமக்கு தருவார். நம்முடைய பாதகமான சூழ்நிலையை பார்த்து நாம் அஞ்ச தேவையில்லை. தேவன் அவைகளை நொடி பொழுதிலே மாற்றி நம்மை ஆசிரியத்து நம்மை உயர்த்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு முன்னே இருக்கிற சவால்கள், நமக்கு முன்னே இருக்கிற பிரச்சனைகள், நமக்கு முன்னே இருக்கிற போராட்டங்கள், நமக்கு முன்னே கடன் பாரங்கள், வியாதிகள், நெருக்கங்கள், பெரிய காரியங்கள், இதெல்லாம் பார்த்து நாம் சோர்ந்து போய்விடாமல் இவைகளை பார்க்கிலும் மேலான நம்முடைய தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகிமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து நாம் துவண்டு போய்விடாமல், இந்த பிரச்சனை மத்தியிலும் என் தேவன் பெரியவர், என்னுடைய எல்லா பிரச்சனைகளை காட்டிலும், என்னுடைய நெருக்கங்களை காட்டிலும், என்னுடைய கடன் பாரத்தை காட்டிலும், என்னுடைய வியாதியை காட்டிலும், எனக்கு முன்னே இருக்கிற சவால்களை காட்டிலும் என் தேவன் பெரியவர் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் போது நமக்கு முன்னே இருக்கிற காரியங்கள், மலை போல் இருக்கிற காரியங்களை ஆண்டவர் பனி போல மாற்றுவார். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் முன்னே இருக்கிற மலை போல் இருக்கிற காரியங்களை இயேசு இன்றைக்கு பனி போல் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். எனவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இந்த ஜார்ஜ் முல்லர், அவருக்கு முன்னே இருக்கிற ஒரு பெரிய தடை, அது அகல்வதற்காக அவர் முழங்கால் படியிட்டு ஜெப அறையில் போய் ஒரு எளிமையான ஜெபத்தை மேற்கொண்டார். அந்த ஜெபத்தினால் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்தார். அவர் தனக்கு முன்னே இருக்கிற அந்த சவால்களையும் தடைகளையும் பெருசாக எண்ணவில்லை. ஆண்டவராக இயேசுதான் எனக்கு பெரியவர் என்று சொல்லி இயேசுவையே அந்த பிரச்சனையின் மத்தியில் பார்க்க ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இயேசு அற்புதங்கள் செய்ய போகிறார். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறப்போகிறது, தடைகள் எல்லாம் மாறப்போகிறது, கஷ்டங்கள் மாறப்போகிறது, மலை போல் இருக்கிற காரியங்கள் பனி போல் மாறப்போகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. எனவே விசுவாசத்தோடு கூட நாம் காணப்படுவோம்.
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், துன்பங்கள், போராட்டத்தை காட்டிலும் நீர் பெரியவர் ஆண்டவரே. அதை உடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு கூட இன்றைக்கு ஜெபத்தில், ஆண்டவரே எங்கள் பிரச்சனைகள் மாறும், தடைகள் நீங்கும் என்ற விசுவாசத்தோடு கூட என் தேவன் பெரியவர் என்று சொல்லி ஜெபிக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.